படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குரியவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் NMSI நேஷனல் மிஷனரி சொசைட்டி சார்பாக உங்களை சந்திப்பதில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். NMSI என்பது இந்திய சுதேச மிஷனரி இயக்கம். அதனுடைய ஃபவுண்டர் வேதநாயகம் மஸ்ரியா சாமுவேல். அவரை உருவாக்கினது மெஞ்ஞானபுரம் தூய பவுல் ஆலயத்தினுடைய ஆயர் ஜான் தாமஸ் ஐயா அவர்கள் மாலை நேரம் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போகிறப்ப தான் சுப்பிரமணியத்தை சந்தித்து, அதாவது வேதநாயகம் மஸ்ரியா ஐயா அவருடைய தகப்பனார் சுப்பிரமணியம் நினைக்கிறேன், அவளை சந்தித்து அவளோட பல முறை திட்டு வாங்கி அடி வாங்கி பின்னால் அவர்களை ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தி அந்த பிள்ளைகளை கிறிஸ்துக்குள் நடத்தி முதல் இந்திய மண்ணைச் சேர்ந்த இந்திய மக்கள் முதல் மிஷனரியாக டோர்னக்கல் பகுதிக்கு கடந்து சென்று 1903 1903 பிப்ரவரி 12ஆம் தேதி இந்திய மிஷனரி சங்கம், இந்திய மக்களுக்கு இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களால் காஸ்பல் சொல்லணும். வெள்ளக்காரங்கிட்ட சொன்னால், நீங்கள் வந்தீங்கப்பா, காஸ்பல் சொன்னீங்க, எங்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் மக்களுக்குன்னு அவர் சொல்லி அந்த தலைமை பொறுப்பை இந்தியாவில் முதல் பிஷப்பாக பொறுப்பேற்று ஆயராக பொறுப்பேற்று அந்த அசரியாயின் விதை IMSல இருக்கிறப்போ அசரியாயின் விதை ஒரு கேசட் அவருடைய பயோகிராஃபி போட்டிருக்கோம். 3.5 மணி நேரம் ஓடும். அது முன்ன கேசட் வடிவில் பென்ட்ரைவ் போட்டு இப்போ அதில் பார்த்திங்கன்னா அவர் எப்படி ஊழியம் பண்ணார் வேதநாயகம் மஸ்ரியா அவர்கள் என்பதை சொல்லும். அதுக்கப்புறம் அது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு IMSஐ கொடுத்துட்டு 1905 இந்திய சுதேச மிஷனரி இயக்கத்தை ஆரம்பித்து 17 பேராயர்கள், பேப்பிஸ்ட் திருச்சபை, CSI, CNI, மார்த்தோமா, லுத்ரன், இப்படி அநேக திருச்சபையினுடைய பேராயர்களை ஒன்றாக இணைத்து சாது சுந்தர் சிங்கை ஹானரி மிஷனரியாக இணைத்து NMSஐ 1905 சிராம்பூரில் கல்கட்டாவில் இந்தியாவில் முதல் ஆங்கில பத்திரிகை வெளியிட்டது சிராம்பூர் யூனிவர்சிட்டி. இந்தியாவின் உயர் கல்வி ஆரம்பித்தது சிராம்பூர் யூனிவர்சிட்டி. 27 மொழிகளில் புதிய ஏற்பாடை வெளியிட்டது சிராம்பூர் யூனிவர்சிட்டி. 3 மொழிகளில் தமிழை மொழிபெயர்த்தது சிராம்பூர் யூனிவர்சிட்டி. அதுதான் வில்லியங்கேரி. அந்த இடத்துல அதான் 1905 டிசம்பர் 21ஆம் தேதி NMSஐ ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ NMSுடைய ஃபவுண்டர் IMSுடைய ஃபவுண்டர் வேதநாயகம் மஸ்ரியா. அதனுடைய காஸ்பல் பேசிக் யாருன்னா மெஞ்ஞானபுரம். இந்த மெஞ்ஞானபுரத்தில் NMSஐ பற்றி பேசுவதும், NMSக்காக வெல்விஷர்ஸ்களை எழுப்புவதும், NMSஐக்காக ஜெபிக்கிற மக்களை எழுப்புவதும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குரானத்துவம். அவ்வளோதான். நீங்கள் NMSஐக்காக ஜெபிக்கும்படி அன்புடன் அழைக்கிறேன். NMSஐக்கு மட்டுமல்ல, NMSஐ, IMS, விஸ்வானி, ஷாலோம் மினிஸ்ட்ரி, FMBV மற்றும் கிதியோன் இன்டர்நேஷ்னல், அநேக ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் பிளெஸ்ஸிங், IEMM மற்றும் இப்படி அநேக மிஷன் ஸ்தாபனங்கள் 1200 ஆத்தரைஸ் மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் கைவிடப்பட்ட நிலைமையில் பின்தங்கின மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அந்த மக்களுடைய வாழ்விற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து காடுகளிலும் மலைகளிலும் எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் வாழும் மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, அதாவது வாசிக்க கேட்ட பகுதி, நாம் சோதோமும் அவன் குமார்த்திகளும் சிறையிருக்கிற அவனுடைய சிறையிருப்பையும், சமாரியாவும் அவன் குமார்த்திகளும் சிறையிருக்கிற சிறைப்பையும் திருப்பும்போது அவர்கள் நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்பினுங்கிறார். சோதோம் குமாரத்தை பாட்டு, சோதோமே உனக்கு ஐயோ, கோரோசேனே உனக்கு ஐயோ என்று ஏசாயா 44 கடைசி வசனத்தை சொல்கிறார். பெத்துசாயே உனக்கு ஐயோ மத்தேயு 11:21 சொல்கிறாரு. அந்த பட்டணங்களுக்குடைய சிறையிருப்பை திருப்பதற்கும் சமாரியா ஸ்திரீட்ட போய் பேசுகிறாரு. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த தான் சொல்லி மேசியாங்கிற ஒருத்தர் வருவார், எங்களுக்கு விடுதலை தருவார்னு அவர் சொல்கிறாங்க. அந்த மேசியா தான் சமாரியா. அந்த சமாரியா இருக்கும். அதுதான் ஏசாயா 61 சொல்கிறப்போ
ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு வாழ்வுன்னு சொல்கிறாரு. அதுதான் லூக்கா 4:18. இந்த வேத வாக்கியங்கள் இன்று நிறைவேறிற்று, சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அதுதான் மத்தேயு 4:15 சொல்கிறப்போ, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக, இருட்டான வாழ்வு தன் வாழ்க்கையை கைவிட விழுந்துருமோங்கிற வாழ்க்கையில் இந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இதுக்கு தான் மிஷன். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்றியும் நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு சொல்லப்பட வேண்டும். பிதா அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் போங்கள், கவலைப்படாதீங்க, நான் உலகத்தின் முடிவு புரிந்த உங்களோடு இருப்பேன். நீங்கள் போய் என்னுடைய காஸ்பலை சொல்லுங்கள், சொல்ல வேண்டியதான் என்னுடைய வேலை, அதை நிறைவேற்றுவது ஆண்டோடைய கடமை. அதுதான் அன்பு மிஷனரிகள் அவங்க சொல்கிறப்போ அவங்க ஜெபிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், நாம் முழங்காலில் போட்டு மிஷனுக்காக ஜெபிக்கிறப்ப தான் அங்கே அற்புதம், ஹீலிங் நடைபெறுது. கடந்த நாட்களில் போன வாரத்தில் நான் தனோரா பணித்தளத்துக்கு போயிருக்கப்போ 3 நாளோ 4 நாளோ ரிவைவல் மீட்டிங், எழுப்புதல் கூட்டம். முதல் 2 நாட்களும் எனக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சு, அவ்வளோதான் நேரம் முடிஞ்சுது. 4 நாள் இருக்க சொன்னாங்க. 2 நாட்களில் 4 மெசேஜ் தந்தாங்க. ஒரு நாள் இரவு அந்த ஒரு பயங்கரமான எழுப்புதல் ஆண்டவர் தந்தார். என்னோடு சென்னையிலேருந்து 35 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. 35 பேர் அங்கே உள்ள மிஷனரிலாம் பக்கத்தில் ஆலயத்தில் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அநேகருடைய மிஷனரிகள் கிட்டத்தட்ட 65 பேர் அங்கே இவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க. அந்த ஒரு பணித்தளத்தில் IMSல 100 சில்லற பேர் இருக்காங்க. அந்த கண்ட்ரோலில், அந்த ரீஜனில், அது ஜென்ரல் ரீஜன் பேர் வச்சுருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மட்டும் ஒரு ஆர்எஃப்சினா நம்ம ஏரியா கவுன்சில் சேர்மனை போல் ஆர்எஃப்சி, அது கீழே அநேக ஃபீல்டு இன்சார்ஜஸ் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தந்தார். காரணம் நம்முடைய ஜெபம், உங்களுடைய ஜெபம். காலையில் கேட்குறப்ப NMSI பற்றி உங்களுக்கு யாருக்கா தெரியுமான்னு கேட்டால் ஒருத்தருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் வந்திருப்பாங்களா, 700 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. காலையிலேருந்து தொடர்ச்சியாக இருந்ததால் இப்போ ரொம்ப டயர்டாகி வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. காலையில் வராதவங்க ஒரு சிலர் இப்போ வந்திருப்பீங்க. ஆனால் யாருக்குமே NMSI பற்றி தெரியல. NMSடைய ஃபவுண்டர் நம்ம மண்ணின் மைந்தர், நம்முடைய சகோதரர், நம்முடைய பங்காளி. அதுக்கும் காஸ்பல் தூய பவுலாலயம் மெஞ்ஞானபுரத்தில் தான் போயிருக்கு. அது எவ்வளோ நெருங்கிய தொடர்பு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் NMSக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அது மட்டுமல்ல, IMSI போல் ஒரு மிஷன் சப்போர்ட், நீங்கள் குழுவாக, நான் NMSக்காக நாங்கள் ஒரு குழுவாக இங்கே வேலை செய்கிறோன்னு சொல்கிறப்போ உங்களை ஆத்தரைஸ் பண்ணி நீங்கள் NMSக்காக ஜெபிக்கலாம். ஒரு மிஷன் சப்போர்ட் என்பது 5000 பேர், 5000 ரூபாய். இப்போ அவங்க கொடுத்த அந்த கொல்லிமலை பக்கத்தில் அவங்களுடைய அந்த ஏரியாவில் முக்கியமான விசேஷம் என்னென்னா, யார் ஊருக்கு புதுசாக வந்தாலும் அங்கே இருக்க கடையிலையோ எங்கேயோ போய் சாப்பிட்டா அதில் மருந்து வச்சு கொடுத்துருவாங்களாம். அந்த மருந்து வச்சு கொடுத்தா வயிற்றுப்போக்கு வந்துக்கிட்டே இருக்குமா, செத்து போவானா. பிடிக்காதவங்களுக்கெல்லாம் செய்வாங்களாம் அந்த ஏரியாவில். இன்னொரு மிஷனரி எனக்கு சொன்னது, அந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் மலையில். அதுதான் மந்திரவாதிகள் அதிகம்னாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையிலும் அவர்கள் குழந்தைகளோடு அங்கே பணி செய்கிறாங்கன்னா அதுக்கு உங்களுடைய ஜெபந்தான். இந்த பகுதியில் NMSக்காக அருமையான அன்பு சகோதரர் ஜேம்ஸ் திருநெல்வேலியில் இருக்காங்க. அழகாண்ட திருவாளர் ஜேம்ஸ் NMSI, அவர் தான் ப்ரொமோஷன் இன்சார்ஜ். அவர் வருகிற நாட்களில் ஆயரோடு உங்களை சந்திப்பார், கமிட்டி உறுப்பினர்களும் சந்திப்பார். உங்களுடைய கரங்களில் கவர் கொடுக்கப்பட்டிருக்கு, கவர் இல்லாதவங்களுக்கு இப்போ கொடுப்பாங்க. நீங்கள் ஜெபத்தோடு உங்களால் முடிந்த காணிக்கையை NMSக்காக கொடுங்க. கண்டிப்பில்லை, கட்டாயம் இல்லை. நம்ம கடவுளை நம்பி இருக்கிறோம், மனுஷனை நம்பி இல்லை. கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லிப்பான், கர்த்தரை நம்புகிறேன் உடைந்த இடத்தில் வைக்கப்படுவான். ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் ஈரோடில் ஒரு மீட்டிங் முடித்து, ஈரோடு தான் சேலத்தில் இம்மானுவேல் சர்ச்சில் ஒரு மீட்டிங் முடித்து, நம்ம டேனியல் எட்வினையை போல் அங்கே எனக்கு பெட்ரிக் தானுப்பிள்ளைன்னு ஒரு ஐயர், ரொம்ப நெருங்கிய நண்பர். 2 சர்வீஸ் 3000 பேர் இருந்தாங்க. ஒரு சர்வீஸில் 3000 பேர். நம்ம கிராமத்தை போல் சிட்டி அது இம்மானுவேல் சர்ச்சு. ரொம்ப எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஐயாவை போல் எல்லா நிலையிலும்.
முடித்து அங்கேருந்து இரவு எங்கேயாவது ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணுங்கன்னே ரொம்ப நாளாக ஒரு ஆயர் அங்கே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தார். அந்த கிராமத்து ஊர் பேர் மறந்துட்டேன். அங்கே போனேன் கூட்டத்துக்கு. ஒரு 25 பேர் தான் இருந்தாங்க, 25 மெம்பர்ஸு. என்எம்எஸ்ஐ பற்றி இப்படி சில வார்த்தைகள் சொன்னேன், அவ்வளோதான். சொல்லிவிட்டு மெசேஜ் முடித்தேன். ஒரு 22 பேர் தான், 25 பேர் இல்லை. முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 1 லட்ச ரூபாயை கொண்டாந்து கொடுத்துட்டாரு. ரிட்டையர்ட் ஆனையா, மிஷன் ஸ்தாபனத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்பது. நானே எதிர்பார்க்கல. என்னுடைய உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு ஆடிட்டு. இது எங்களுடைய பலத்தினால், பராக்கிரமத்தில், கர்த்தருடைய கிருபையினால் எல்லாம் ஆகும். ஒருவேளை அப்படிப்பட்ட ஊழியங்களை நீங்கள் தாங்குங்கள். ஏன்னா ஊழியத்தை தாங்குவது நம்ம மக்களைப் போல யாருமே இல்லை. ஒரு பேராயர் சொல்வார், தூத்துக்குடி மக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே காணிக்க போய் நிரம்பிரும்பார். யார் இருந்தால் காணிக்க போய் நிரம்போ? அதே மாதிரி நம்ம பண்டிகையில் நோட்டீஸ் போடுறப்போ எல்லா ஆராதனையிலும் காணிக்க எடுக்கப்படும். நோட்டீஸில் கம்பல்சரியாக. ஆமாம், கல்யாணம் அது சொல்ல போகிறேன். எல்லாம் அதை தான் வருகிற நாட்களில் சென்னையில் ஒரு மலை திருவிழா ஆரம்பிக்கிறோம். இங்கே மாதிரி அங்கே ஆரம்பிக்கணும். அதில் நான் சொல்லியிருக்கேன் 2 வருஷம் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த வருஷம் வித்தியாசமாக நடத்துங்க, நம்ம ஊரை போல் நோட்டீஸ் போட்டு நடத்துங்க. கீழே கண்டிப்பாக போடுங்க, எல்லா ஆராதனையிலும் கண்டிப்பாக காணிக்கை எடுக்கப்படும். காலையில் எல்லாரையும் காணிக்கை எடுத்துட்டாங்க, கவரும் வாங்கிட்டாங்க. என்ன நம்ம மக்களை போல என்ன நமக்கு ராணி செயல்வாள் சொல்லி கொடுத்துருக்கிறார். பிடியரிசி காணிக்கை அழகாக தம்பி ஒர்க் ஷீப்பில் சொன்னார். ராணி செயல்வாள் வரலன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? ஜான் தாமஸ் ஐயா வரலன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? மெர்காசிஸ் வரலன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? அந்த எபி கார்மில் மைக்கேல் அம்மையார் வரலன்னா எப்படி இருந்திருப்போம்? பேரன்புக் வரலன்னா எப்படி இருந்திருப்போம்? அஸ்வித் அம்மையார் வரலன்னா எப்படி இருந்திருப்போம்? சாரா டக்கர் தன்னுடைய சொந்த பணத்தை அனுப்பலைன்னா எப்படி இருந்திருப்போம்? டக்கர்ஸ் வரலன்னா எப்படி இருந்திருப்போம்? நாம் நடந்து வந்த பாதை அதே மாதிரி தான் இன்றைக்கி வட இந்தியாவில் பின்தங்கின மக்கள். கல்விகள் இல்லாமல் ஒரிசாவில் போயிருந்தேன். ஒரிசாவுக்கு போயிருக்கிறப்போ டிஎம்பி மிஷன் மூலமாக அழைக்கப்பட்டிருந்தேன். நாங்கள் ஒரு ஃப்ளைட்டு அந்த இன்னும் ஒரு வைசாக்கில் இறங்கினேன். அங்கேருந்து ட்ரெயினில் 6 ஹவர்ஸு சொன்னாங்க, 350 கிலோமீட்டர். அந்த மிஷனரி அழகாக நல்ல டிக்கெட் போட்டு கொடுத்தார், செகண்ட் ஏசி. அங்கே ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ண பிறகு ட்ரெயின். நான் நினச்சேன் 4 மணி நேரம் இதுக்கு வெயிட் பண்ணணும், ஒரு கார் எடுத்துக்கிட்டு போயிடலான்னு ஒரு கார் எடுத்தேன், ஒரு இனோவா காரு. நானும் என் துணைவியாரும் காரில் உட்கார்ந்த பிறகு தம்பி ரன்னிங் டைம் எவ்வளோன்னு கேட்டேன். ஐயா 12.5 மணி நேரம் இல்லை 13 மணி நேரம் ஆகுனார். ஐயோ ட்ரெயினில் 6 மணி நேரம் தான் சொல்லியிருக்குப்பா, 4.5 மணி நேரம் தான் சொல்லியிருக்கேன்னே. அது ட்ரெயின் ஐயா, இது காருனார். ராத்திரி ட்ராவலில் போனால் ரோடே இல்லை, மனித நடமாட்டமே இல்லை, பயங்கர இருட்டு, பயங்கர தொல்லை. ஊருக்குள்ளே கூட வண்டி 20 கிலோமீட்டர் மேலே ஸ்பீடுக்கு போகல. பெரிய பெரிய பள்ளங்கள், பெரிய 6 அடி 7 அடி பள்ளம் ஊருக்குள்ளே வண்டி போகிற இடத்துல. கரெக்டாக ராத்திரி 2 மணிக்கு அந்த தம்பி டீசல் இல்லைங்கிறான், வண்டியில் டீசல் எம்டி ஆகிட்டுங்கிறான். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னே 100 கிலோமீட்டர் போகணும். முதல் பங்குக்கு போனோம், காலையில் 5 மணிக்கு தான் திறப்பான்னு சொன்னான். சரி போப்பா தான் இருக்குன்னு போனோம். அடுத்து 25-30 கிலோமீட்டர் போனான். அடுத்த பங்கு 25-30 கிலோமீட்டர் கழிச்சு தான் அடுத்த பங்கு. நம்ம ஊரில் தடிக்குழு தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. நான் சொல்வது நெட்டில் டவுன்லோட் பண்ணலை, 150 வருஷத்துக்கு மேலே சரித்திரம் இல்லை, 3 மாதத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். அடுத்து 30 கிலோமீட்டர் கிளம்புனா அவனும் திறக்கலை, அந்த பெட்ரோல் பங்கும் திறக்கலை. இன்னும் அடுத்த பெட்ரோல் பங்க் போனால் 40 கிலோமீட்டர், அதுலேயும் திறக்கலை. கடைசி ஒரு பங்கில் கொண்டு வண்டியை இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டான். என்னன்னு கேட்டேன். டீசல் இல்லை, இனி வண்டி போவாது சார்ன்ட்டான். ராத்திரி 3:15 மணி, ஆள் நடமாட்டம் இல்லை. அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருந்தது, லோக்கல் மிஷினரி வந்திருந்தார். அந்த ஃபோன் நம்பருக்கு அவங்க ஒடியா மொழியில் பேசினார். அவன் சொல்லிட்டான், காலைல 5:30க்கு ஓப்பன் பண்ணுவோம் சார், டீசல் போடுவேன்ட்டார். இன்னும் இங்கேருந்து ரன்னிங் டைம் எவ்வளோன்னு கேட்டேன். 3:30 மணிக்கு அப்புறம் அங்கேருந்து சார் இன்னொரு 2 ஹவர்ஸ் ரன்னிங் டைம்ங்கிறாரு. 5:30 மணிக்கு கிளம்புனா 7:30 மணிக்கு தான் போவோம். ரொம்ப அசதி. நான் என் மனைவி முகத்தை பார்க்குறேன், என் மனைவி என் முகத்தை பார்க்குறோம். ஒழுங்காக மிஷினரி ட்ரெயினில் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு, அதில் போயிருக்கலாம். இந்த கிறுக்க மண்ணை வேலை, இவனுக்கு காசு இருக்க கொடுமை, காரை பிடிச்சி அதுக்கு 18,000 ரூபா கொடுத்து இப்படி ரோட்டில் கொண்டாந்து விட்டுட்டேன்னு அப்படி ஒரு பரிதாபம் என் மனைவி என்னை பார்க்குறாங்க. அவங்க பார்க்குற பார்வையே அவங்க என்னை திட்டுறாங்கன்னு தெரியுது. நான் என்ன செய்வேன், சீக்கிரம் போயிடலாம், 1 மணி 2 மணி போய் தூங்கிடலான்னு பார்த்தேன், காசை பார்க்குறேன்னு சொல்கிறேன். அப்படி பேசிக்கிட்டே வண்டியை விட்டு பிதாவே உம்முடைய சித்தம்பான்னேன். அப்படி தலையை நோக்கி ஜெபம் பண்ண சில செகண்ட்ஸில் ரூம்குள்ளே இருந்த பையன் கதவை திறந்து டீசல் போட்டான். நம்ம எப்போவுமே ஆண்டவர் என்ன இருக்கார், நினைத்திருக்கிறார். நான் உன் சிறை இருப்பை திருப்ப பண்ணி வெட்கப்படுவாய்,
என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கி மிஷன் ஊழியத்திற்கு யார் அர்ப்பணிக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் திருமணமாகலை, மாப்பிள்ளை கிடைக்கல, இல்லை பொண்ணு கிடைக்கல, இல்லை திருமணத்துக்கு தேவையான பணம் இல்லை, நீங்கள் 6 மாதம் உங்கள் பிள்ளைகளை ஷார்ட் டைம் ஒர்க், 1 வருஷம் ஷார்ட் டைம் ஒர்க் மிஷனுக்கு அனுப்புங்க. எங்கள் வீட்டில் அமைதி இல்லை, என் வீட்டுக்கார் ரிட்டையர்ட் ஆகி 40 லட்ச ரூபா பென்ஷன் வந்துச்சு, 40 லட்ச ரூபா என் காணலை, இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறேன்னா, ரிட்டையர்ட் ஆன பிறகு நீங்கள் ஒரு வருஷம் 2 வருஷம் மிஷன் ஊழியத்திற்கு போங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போங்க. ஆண்டவர் நல்லவர் ரட்சிக்கிறார் நாங்கள் போய் நீங்கள் சொல்லவே முடியாது. இதே மாதிரி மேடையை போட்டு காலையிலேருந்து 3வது மெசேஜ் இதெல்லாம் அங்கே பேச முடியாது. அங்கே நம்ம செய்கிற சமூக பணி மட்டும்தான் மெசேஜ். அப்படி சமூக பணியை செய்வதற்கு அதுதான் ஆனி செயர்வாள் 14 ஆண்டுகளில் 178 சமுதாய கூடங்களை ஆரம்பித்தார். 375 திருச்சபைகளை ஆரம்பித்தார். டோனாவூரில் போனால் அந்த கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அவரும் இந்த ஊரில் வந்து வேலை செஞ்சுருக்கார். ராணி செயர்வாள் அடுத்த பில்டிங் ராணி செயர்வாள் பில்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்பது மட்டுமல்ல, நீங்கள் குழுவாக இணைந்து ஊழியர்களுக்காக, ஊழியத்துடைய தேவைகளுக்காக அந்த இதே மாதிரி தான் ஜவ்வாது மலையில் ஜமுனாமுத்துங்கிற ஒரு பணித்தளம் இருக்குது. NMSIயில் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. 6th-லேருந்து 12th வரையும். அந்த பிள்ளைகளுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை. ஒன்று அப்பா யாருனாலும் கல்யாணம் பண்ணி யாருனாலும் கூப்பிட்டு போயிடலாம், அம்மா யாருனாலும் கல்யாணம் பண்ணி யாருனாலும் கூப்பிட்டு போயிடலாம். முந்தின கணவருக்கு பிறந்த பிள்ளை ரோட்டில் நிற்கும், அவங்கள தாத்தா பாட்டி பார்க்கும், இல்லை யாரோ எடுத்து வளர்ப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை எடுத்து அந்த ஹோமில் வச்சுருக்காங்க. அந்த பிள்ளைகள்லாம் திருவண்ணாமலை மாவட்டம். அது ஜவ்வாது மலை ஜமுனாமுத்தூர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம். திருப்பத்தூர்லேருந்து ரொம்ப பக்கம். காலையில் உங்களை ஐயர் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருக்கார். 3 நாள் தங்க வச்சு ஃப்ரீயாக உணவு கொடுக்குறேன்னு இருக்கார் ஐயர். டேனியல் ஐயர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். 3 நாள் தங்கி பார்த்துட்டு அதுக்கு மாதிரி உங்கள் மலை பேர் என்னது, கொல்லிமலைக்கும் அங்கேருந்து 200 கிலோமீட்டர் கூப்பிட்டு போகிறேன்னு இருக்கார். உங்களெல்லாம் ஐயர் பஸ்ஸில் ஃப்ரீயாக ஏதோ ஒரு ஃபண்டு கிடைக்குதுங்கிறாரு. அவங்க ஒருவேளை நீங்கள் போய் பாருங்கள். அந்த பிள்ளைகள் தான் அந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட். படிப்பில், விளையாட்டில், குயிஸில், மனப்பாட வசனத்தில், மனப்பாடமாக பேசுது, கட்டுரை போட்டியில், பேச்சு போட்டியில், அந்த ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு. 120 பிள்ளைகள் இருக்காங்க. கலெக்டர் ஃப்ரீயாக அரிசி கொடுக்குறாரு. கலெக்டர் 10 பிள்ளைகளை கொண்டாந்து இதான் நல்ல ஹோம்னு கொண்டாந்து விட்றாரு கலெக்டரே. இப்போ நடந்துகிட்ருக்கு. அங்கே இருக்க ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும்னா ஒரு மாதத்திற்கு 1500 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா, 2 டீ குறைச்சா போதும். ஒரு பிள்ளை படித்து எந்த பதவிக்கு போயிடும். ஏன்னா அவங்க ரொம்ப பின்தங்கின இனத்தை சேர்ந்தவர்கள், பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட ஊழியர்களாக உங்களை சந்திக்கிறோம். GMSயில் கேட்டிங்கன்னா ஐயா ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார் டேனியல் எட்வின். அவரோடு GMS ஊழியத்திற்கு நான் திருவண்ணாமலை போயிருக்கேன். ரொம்ப பின்தங்கின மக்களுக்கு இன்றைக்கி நரிக்குறவர்கள் மத்தியில் நல்ல ஊழியம் GMS மூலம் நடக்கு. நரிக்குறவர் மத்தியில் அநேகர் இன்றைக்கி மாறியிருக்காங்க. கடந்த நாட்கள் கன்ஃபர்மேஷன் வேலூர் பேராயத்து சார்பாக போயிருந்தேன். பிஷப் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. என்னையும் கூப்பிட்டு அன்றைக்கி மெசேஜ் கொடுங்கன்ட்டார். என்னுடைய நண்பர், நீங்கள் இன்றைக்கி மெசேஜ்ன்ட்டார். அன்றைக்கி 98 பேர் கன்ஃபர்மேஷன் வாங்கினாங்க திடப்படுத்தல். அதில் 4 நரிக்கிறவர்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கினாங்க. ஆண்டவர் பெரிய எழுப்புதை தந்து கொண்டிருக்கிறார். இதற்கு நம்முடைய ஜெபம், நம்முடைய உதவி, அப்படிப்பட்ட உதவியை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். இந்த நாளில் கூட வாசிக்க கேட்ட ஒரு பகுதி மனமாற்றத்தின் ஒரு பகுதி. ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு பகுதி. ஒரு அப்பா அம்மா இல்லை, மகனை செல்லமாக வளர்த்தார். மகனுக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்தார். அவன் கல்லூரி போனார். கல்லூரி போனாலும் ஒரு உதவி செய்தார். கல்லூரியை முடிச்சுட்டு வேலைக்கு போனான். வேலைக்கு போனாலும் இவர் மாதம் மாதம் காலேஜுக்கு என்ன அனுப்புகிறாரோ அதே அனுப்பிக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு மாதமும் அந்த மணி ஆர்டர் பண்ணுறப்போ மை டியர் சன் ஹவ் ஆர் யூ இன்னும் ஒரு லெட்டர் எழுதுவார். மை டியர் சன் ஒரு லெட்டர், அது கீழே அந்த எம்ஓ அந்த மணி ஆர்டர் ஃபார்மில். சம்பளம் வருது,
சம்பளம் வந்தது அவனுக்கு காணலை செலவுக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வேகமான உலகம், ஃபுட் உலகம், எங்கே போனாலும் ஃபுட் கோர்ட், நல்ல உணவுகள், வகையான உணவுகள், 1 மாதமோ 2 மாதமோ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க சிக்கன், பல நாட்களுக்கு முன்னால் ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்ச உணவு, பழைய உணவு, அதை புதுசாக்கி கொடுக்குறாங்க. எதனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்படிப்பட்ட காலங்கள் இன்றைக்கி. அவனுக்கு காணலை. ஒரு நாள் அவர் எப்போவுமே மாதம் கரெக்டாக பணம் போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவர் லெட்டரில் மை டியர் சின்னு எழுதிட்டார். சன்னுங்கிறது SON, சின்னுனா SIN, ஒரே ஒரு லெட்டர் தான் மாற்றிட்டார். பார்த்தா என் அருமையான பாவியே, என் அருமையான பாவின்னு எழுதிட்டார். அவன் மனம் உடைக்கப்பட்டது. ஏன்டா அப்பா இப்படி எழுதிட்டாரு, நம்மளை பாவின்னு எழுதிட்டாரே. LKG படிக்கிறப்போ மிட்டாய் வாங்கி கொடுத்தாரு, குச்சி மிட்டாய். காலேஜுக்கு போன பிறகு வேறு மாதிரி வாங்கி கொடுத்தாரு. காலேஜ் போய் இப்போ வேலைக்கு போயிட்டோம், சம்பளம் வருது. இப்போ தான் நம்ம அப்பாவுக்கு கொடுக்குறோம். ஆனால் அப்பாட்டேருந்து பணம் வாங்குகிறோம். அவர் ரிட்டைர்மெண்ட்டு காலம், இப்போ அவருக்கு சம்பளம் இல்லை, ரிட்டைர்மெண்ட்டு, பென்ஷனை நம்பி இருக்கிறார், பாதி தான் சம்பளம். அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், அதுலேயும் நமக்கு அனுப்புகிறாரேன்னு, அதுதான் நம்மளை பாவின்னு எழுதுறாருன்னு அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டான். மணி ஆர்டர் போயிடுச்சு. உடனே அப்பாவுக்கு ஒரே ஏக்கம், ஒரே கலக்கம். ஏன் பிள்ளை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு, ஏன் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு ரொம்ப கலக்கம், ரொம்ப கவலை. உடனே நேற்று ராத்திரி என் கூட 2 பேர் வருவாங்கன்னு பஸ்ஸுக்கு டிக்கெட் கேட்டேன். 5000 ரூபா சொன்னார் 3 பேருக்கு, சென்னையிலேருந்து இங்கே வரேன். அதே மாதிரி உடனே ஒரு ஆம்னி பஸ், இப்போ தான் வசதி இருக்குது, அதே மாதிரி ஒரு பஸ்ஸை பிடிச்சி வேகமாக மகன்கிட்ட போனார். மகன் ஆஃபீஸுக்கு போனார். கீழே செக்யூரிட்டி ரூமில் இருந்துட்டு மகனை கூப்பிட்டு விட்டார். செக்யூரிட்டி போய் அங்கே மேனேஜரை சொன்னார். மேனேஜர் உங்களை தேடி யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு அந்த தம்பிக்கு சொன்னாங்க. யாரா என்னையை தேடி இந்த ஊரில் வந்தாங்க, யாருமே எனக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்டு இந்த ஊரில் இல்லையே, யாரான்னு குடுன்னு கீழே வந்து அப்பா உட்காந்துருக்கிறார். அப்பா கெட்டி பிடிச்சி அழுதார். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவனால தான் என்னப்பா வந்தீங்க, ஏன்டா பணத்தை திருப்பி அனுப்பிட்டேன். அவள் தான் சொன்னான், இவ்வளோ நாளும் சந்தோஷமாக கொடுத்தீங்க, என் அன்பான மகனே, என் மகனே, என் பிரியமான குமாரனே, மை பில்லவுட் சன், இப்படிலாம் எழுதுனீங்க. இன்றைக்கி மை டியர் சின், என் பாவியே என்று எழுதிட்டீங்கப்பா. என் மனம் நொறுக்கப்பட்டுச்சு. இனி நான் உனக்கு மாதம் பணம் தந்துடுவேன் இன்னும் சொன்னான். அதுதான் இன்றைக்கி இந்த வாசிக்க கேட்ட இசைக்கேல் 16:63 கடைசி வசனம் சொல்லுது, நீ செய்த எல்லாவற்றையும் மன்னித்தருளும்போது. திருவிலியத்தில் இவ்வாறு சொல்லுது, நீ செய்த எல்லாவற்றையும் நான் மறக்கும் பொழுது. இதில் மன்னித்தல் ஃபர்கிவ்னஸை பற்றி சொல்கிறாரு. பவர், நம்ம வச்சுருக்க பவர் பைபிளில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் மொழிபெயர்ப்பில் திருவிழத்தில் சொல்கிறப்போ மறக்கப்படும் பொழுது நீ அதை நினைத்து வெட்கி. நான் நடந்து வந்த பாதை, என்னுடைய 65 வயதில் நான் நடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்குறப்போ இவ்வளோ வேதனை, இவ்வளோ துன்பம், இவ்வளோ கண்ணீரான வாழ்வில் வாழ்ந்தேன். ஆனால் என்றவருக்கு அருமையான ஒரு வாழ்வை தந்திருக்கிறாரு. எனக்கு நான் எப்படி வெட்கப்பட்டு போனேன். நான் நிற்பதும் நின்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே, காலைதோறும் அவை புதியவைகள். என் நீதி நிமித்த ரட்சிக்கலை, அவருடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தைப்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர் என்னை பாதுகாத்து வழிநடத்தி நம்ம ஆண்டவரை நினைத்து துதிக்கும் பொழுது, ஐயா இந்த காலையில் எனக்கு புதிய ஜீவனை தந்திருக்கீங்க. அந்த இரவில் ஜெபம் பண்ணுறப்ப இந்த பகல் முழுதும் என்னோடு கடந்து வந்திருக்கீங்க. எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ நாச மோசங்கள் மத்தியில் எனக்கு வாழ்வு கொடுத்துருக்கீங்கன்னு ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ, கடந்த நாட்களில் தனோரா டிஸ்ட்ரிக்டில் இருந்து நான் அந்த சந்திரப்பூருங்கிற அந்த ஸ்டேஷனுக்கு 120 கிலோமீட்டர் காரில் வர்றப்போ நடூர் ரோடில் 2 வாலிப பிள்ளைகள் அடிபட்டு பணமாக கிடக்கிறான். பக்கத்தில் வண்டிக்கு அவங்களுடைய பைக் இருக்குது, அவங்களை இடித்த வண்டி இல்லை, அந்த நடூர் ரோட்டில் பாடி இருக்குது, கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு. அது என்ன நடக்குன்னா, அது கொஞ்ச நேரத்தில் வேகமாக போகிற லாரி இங்கே ஒன்றுமே நிற்காதான், கொஞ்ச நேரத்தில் பீஸ் ஆகிடுவானா. அந்த நாயோடைய சாவு எப்படி இருக்கோ, அந்த எசபேல் தன் கணவராகிய அந்த ஆகாப்புக்கு எப்படிப்பட்ட சாவை கொடுத்தாரோ அதே மாதிரி நாயை போல் அந்த பாடி ஆயிருமா, பீஸாக கூழ் ஆயிருமா, என்னன்னே தெரியாமல் செதஞ்சு போமா. அப்படிப்பட்ட ரோட்டில் அடிபட்டு கிடக்கு. ஆனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட ரோட்டில் வந்து
வந்த எங்களுக்கு நீங்கள் வாழ்வை தந்திருக்கீங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை தந்திருக்கீங்க. இந்த பயங்கரமான உலகத்தில் வேகமாக வாலிபர்கள் வண்டி ஓட்டுறாங்க, ஜிக்ஜாக் போட்டு. எங்களுமான இந்த 65 வண்டி ஓட்டுறவங்க பயந்து பயந்து ஓட்டுறோம். எங்கே யார் இடிப்பாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் நீர் எங்களுக்கு வாழ்வை தந்திருக்கீங்கப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தந்திருக்கீங்கன்னு நம்ம வெட்கப்பட்டு உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாது இருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். ஒருவேளை நாம் நடந்து வந்த பாதையை நினைக்கிறப்போ இது எப்படி நடந்தது, இது நடப்பதற்கு எப்படி ஆண்டவருடைய சித்தம்? ஒரு மிஷனரி, ஒரு மிஷன், ஐஎம்எஸ் மிஷன், ஷாலோ மினிஸ்ட்ரி, அவங்க சொல்கிறப்போ அவங்களுடைய துணைவியாருடைய அவர் ஒரு பெண்ணை தேடி போனாராம். ஒரு மிஷன் பொண்ணு தான் வேணும்னு, மிஷனரி பொண்ணு தான் வேணும், மிஷன் பணியாற்ற பொண்ணு. ஒரு குறிப்பிட்ட அந்த திருமண புரோக்கர் மீடியாட்டர் கூட்டிகிட்டு போனாராம். அவங்க பார்க்க போன அந்த வீட்டில் அந்த பெண் இல்லை, வெளியே போயிட்டாங்க, பார்க்க முடியல. பொண்ணு பார்க்க போனது இப்போ இடத்த பார்க்க போகிற மாதிரி இல்லை, இது இல்லைன்னா இன்னொரு இடத்த வாங்குவோன்னு அந்த வீடு போட்டு நடந்து வந்தாங்களாம். இன்னும் வர்ற வழியில் அந்த இன்னொரு மிஷனரி வீடு திறந்து தான் நாசிரியத்தில் நடந்த சம்பவம். இந்த நாசிரியத்தில், எருசலேமில் இருக்கிற நாசிரியத்தில் இல்லை, இங்கே இருக்கிற நாசிரியத்தில். அந்த கூட வந்த மீடியாட்ட சொன்னால் இதோ ஒரு மிஷனரி பொண்ணு தான் அங்கே இருக்காங்கன்னாங்களாம். ஒருவேளை அவங்க வீட்டில் கேட்டு பார்ப்போம்னு சொன்னாங்களாம். அவங்களும் ஜெபிச்சுக்கிட்டு தான் ஒரு மிஷனரி தான் கல்யாணம் பண்ணணுன்னு. ஒன்றுமே வாழ்க்கையில் அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, வீடு இல்லை, யாருமே ஆதரவு இல்லை. அவர் எஃப்எம்பியில் ஒர்க் பண்ணுறார், நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் ஒர்க் பண்ணுறார், ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பேண்டில் ஒர்க் பண்ணுறார், அவ்வளோதான். இவங்க வீட்லேயும் எந்தவித வருமானம் இல்லை. ஆனால் ஜெபத்தோடு கேட்குறப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட 1200 மிஷனரிகள் அவங்களோடு இருக்காங்க, 1100 திருச்சபைகள் திறந்துருக்காங்க, 10 லட்சம் ஆத்துமாக்கள் அவங்களுக்கு கீழே இருக்குது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் 3 மாநிலங்கள் மத்தியில், பீல் இனங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். ஆண்டவரை நம்பி போகிறப்போ நீ வெட்கப்பட மாட்ட. அதுதான் சங்கீதம் 71:1, கர்த்தாவே நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தரை நம்புகிறவன் விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும், குடிகாரனாக இருக்கலாம், செயின் ஸ்மோக்கராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பாவங்கள் இருக்கலாம், பிறர் சொத்தை ஏமாற்றி வாங்கியிருக்கலாம், அண்ணன் தம்பி ஏமாற்றிருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் வஞ்சகம் பண்ணியிருக்கலாம், கொலை பண்ணியிருக்கலாம், எதை பண்ணாலும் சரி கண்ணீரோடு திரும்பி, தகப்பனே எனக்கு இந்த வியாதிக்கு காரணம் என்னுடைய பாவம்தான் நினச்சி யார் திரும்பி பார்க்கிறோமோ அதுதாங்க சோதமே, கேதோமே, கோராசி பட்டணமே, ஐயோ நான் உனக்கு ஒரு வாழ்வு தருவேன் என்று ஏசாயா 44:28 சொல்கிறாரு. ஏசாயா 48 கோராசியே பயப்படாதே, உன் தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கடந்து வருகிறேன், நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று ஏசாயா 45 கைவிடப்பட்ட அந்த உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் பெத்சாயா கோரேசே அந்த பட்டணம் சொல்றாரு. மத்தேயு 11:21 சொல்றார், அந்த பட்டணத்து மக்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் அவருடைய நாமத்தை பெற்று ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற உங்களுக்கு எனக்கு அங்க விடுதலை தரமாட்டாரு. அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு விடுதலை தர ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். அந்த ஆயத்தமுள்ள தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு அவரை நோக்கி கேட்கிறப்போ நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. அப்படி வாக்கு சொன்னதான் நாம் ஆண்டவர் நமக்கு இப்படி வாழ்வை தருவாரா? நானும் இப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறேனே, இப்படிப்பட்ட மகளாக இருக்கிறேனே,
திருமணத்துக்கு முன்னாலே ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணோம், அவங்க கூட சுற்றினோம். ஆனால் இன்றைக்கி நம்ம திருமணம் முடிந்து 2 பிள்ளைகள் இருக்குது. இந்த கணவருக்கு தெரிந்தால் நம்ம லைஃப் என்ன ஆகும்? இப்படி பல கஷ்டங்கள், பல வேதனைகள், துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை வாசித்தீங்கன்னா, கர்த்தரை தனிமைப்படுத்தி நம்முடைய தேவைகளை சொல்கிற காலம். இந்த லெந்து காலம் என்பது ஒரு மனமாற்றத்தின் காலம், ஒரு வசந்த காலம், ஒரு புதுமையின் காலம், நம்மை புதுமைப்படுத்துகிற ஒரு காலம். ஆண்டவரோடு நெருங்கி 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 நம்முடைய ஜெபம் வாழ்க்கையை கூட்டி கூட்டி நான் செய்த பாவங்களை தகப்பட்ட நம்ம அவர் பட்டியலிட்டு காட்டுவார். அப்படி திரும்பி பார்க்குறப்ப, நீ இதை பண்ண மன்னிங்கப்பா, ஃபர்கிவ்னஸ் ப்ளீஸ், மன்னிங்கன்னு கேட்குறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி கூப்பிடுறப்போ எப்படி இந்த சத்தம் நம்ம அவருக்கு போகும்? ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 6:8, உன்னுடைய தேவைகள் எனக்கு தெரியுங்கிறார், உன்னுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும், உனக்கு என்ன ப்ராப்ளங்கிறத என்னை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி வச்சுருக்கிறேன். டி சவுந்தரபாண்டியன் போட்டோன்னே என்னுடைய ஆப் ஓப்பன் ஆகிடும். ஏன்னா ஆப் ஓப்பன் ஆனோடனே எனக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் 17/12/59, அது சர்டிஃபிகேட்டு, 5/9/60 அது ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டு. நீ இன்னார் இன்ன கிராமம் லைஃப் இது, நீ இப்படிப்பட்ட லைஃபு, நீ இப்படிப்பட்ட தவறெல்லாம் பண்ணியிருக்க, இப்படிப்பட்ட நல்லது பண்ணியிருக்க, இன்னொன்று என்னுடைய ஆப் அப்படி கரெக்டாக சொல்லிக்கிட்டே வருவேன். அப்போ அது பட்டியலிடுறப்ப நம்மை அறிக்கையிடணும் ஆண்டவற்றை. நம்மை அறிக்கையிட்டு கண்ணீரான பாதங்களை நினைக்கணும். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த ஏழை பெண், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்க ஏழை பெண், ஒரு ஒதுக்கப்பட்ட பெண், பின்தங்கின ஒரு பெண், பாவங்களினால் அக்கிரமங்களினால் வியாதி வந்து ஒரு பின்தங்கின பெண்ணாக இருக்கலாம், ஒரு இனத்தினால ஜாதியில் பின்தங்கின பெண்ணாக இருக்கலாம், எந்த வகையில் பின்தங்கினாலோ சொல்லப்படலை. ஆனால் பரிசேயன் உள்ளே வந்த பொழுது அருவருப்பாக பார்க்குறார் பரிசேயன். சிப்போ அருவருப்பாக பார்க்குறார் அந்த பெண்ணை. அப்போ ஏதோ ஒரு வகையில் பின்தங்கின பெண், அந்த பின்தங்கின பெண்ணு கூட அவனுடைய முகத்தை பார்க்குறாரு. அந்த பெண் தன் கால்களில் முத்தமிட்டு கண்ணீரினால் நனைத்து தலைமுடியினால் சுத்தம் பண்ணுறா காலை, இயேசுவின் கால்களை. பெண்மைக்கே அழகு முடிதான். அந்த பெண் நல்ல ஷாம்பு போட்டு குளித்து அந்த முடியை பப்புன்னு விட்டுட்டு போனால் அது ஒரு அழகு தான் அந்த பெண்ணுக்கு. அந்த முடியினால் கால்களை துடைத்து அவன் முத்தமிடுறா. பார்க்குறாரு, அவனையும் பார்க்குறார், பரிசேயனையும் பார்க்குறான். உயர்ந்த ஜாதி, திருச்சபையில் செக்ரட்டரி, பொருளர், திருச்சபையின் தலைவர்கள், திருச்சபையின் மூப்பர், திருச்சபையை தன் வாழ்வை அர்ப்பணித்தவங்க, திருச்சபையில் ஒர்க்ஷிப் பண்ணவங்க, திருச்சபையில் காணிக்கை எடுக்கிறவங்க, திருச்சபையில் கொயர் பாடல் குழுவினர், கீபோர்டு போடுறவங்க, இப்படி யாரோ ஒருத்தர். ஆனால் அவங்களையும் பார்க்குறேன், இவங்க இவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவங்க இயேசுவின் கால்களை கழுவலை, இயேசுக்கு முத்தமிடலை. அவங்களுக்குள்ள ஒரு பெருமை தானே, திருச்சபையில் இவ்வளோ பெரிய ஆளுங்கிற ஒரு பெருமை என்னைய மாதிரி ஆட்களுக்கு இருந்துச்சு. உங்களை சொல்லலை, என்னையே சொல்கிறேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு பெருமை இல்லை. இயேசுவின் பாதத்தை தொட்ட பொழுது அவனை சொல்கிறாரு, அப்பா ஒரு கதை சொல்கிறார், ஒரு ஸ்டோரி, குட் ஸ்டோரி. அதான் தான் ஒரு மெசேஜ், அது புரியும்படியான மெசேஜ். அந்த நிகழ்வு அந்த இடத்திற்கு ஏற்ற ஒரு மெசேஜ். அந்த இடத்துல என்ன செய்தி சொன்னால் அந்த செய்தி போய் அவங்க மனசில் நிற்கணும், அவ்வளோதான். பேசுகிறது நீங்கள் இல்லை, நான். உங்களை ஒப்புவிக்கும் போது என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீங்க. நான் சுயமாய் பேசலை, ஆண்டுடைய சித்தத்தின்படி பேசுகிறேன். மோசே கேட்கணும், மந்த நாவுக்கு திக்கு வாய்ங்கிறப்போ நீ போ, வாயோடு நான் தான்ப்பா வாயை உருவாக்க நான் பேசுகிறேங்கிறார். அதுதான் எசேக்கியேல் தீர்க்கண்ட சொல்வோம், வாயோடு நான் ஒட்டி கொள்கிறேன், நீ இவைகளை நீ மக்களுக்கு சொல்லுன்னு எசேக்கியேல் 16 சொல்லார். நீ மக்களுக்கு போய் இவைகளை சொல்லுங்கிறார். ஒருவேளை சொல்லக்கூடிய காரியங்கள் நாங்கள் சில காரியங்கள் எழுதுதான் சொல்ல, அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை அங்கே சொல்லணும். அந்த தேவையை தான் அவங்க சொல்கிறார். 2 பேர் கடன் வாங்கினா, ஒருத்தர் 5 லட்ச ரூபா, ஒருத்தர் 5000 ரூபா, 2 பேருக்கும் மன்னிப்பு கிடைச்சது. இப்போ யார் ரொம்ப பாசமாக இருப்பாங்க? அவன் சொல்கிறான், 5 லட்சம் கடன் வாங்குறான், நான் நீதானி, சரியாக நீதானி தாய். அந்த பெண்ணோ பாவி, புருஷங்காரன் குடியார, குடிச்சிட்டு வீட்டுக்கு துட்டு கொடுக்கறதில்ல, பிள்ளைகளை வளர்க்க ஏதோ தப்பு பண்ணான். அந்த தப்பு நிமித்தம் அவனுக்கு ஒரு வியாதி வந்துச்சு. அவள் இப்போ என்ன தொடுறா. இப்போ யாருக்கு மன்னிப்பு அதிகம் சொல்கிறார்? இதுதான் அவர் நம்மை மன்னிக்கிறப்ப நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம கடவுள்கிட்ட சன்னிதானத்தில் முத்தமிட்டு, தகப்பனே நீ மன்னிங்க,
எனக்கு இந்த வியாதிக்கு காரணம் என்ன? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 கொரிந்தியர் 11:28, நீ உன்னைத்தான் சோதித்தறிந்து, நீ உன்னை டெஸ்ட் பண்ண. நீ யாருன்னு உன்னை டெஸ்ட் பண்ண. அவர்கள் குற்றம் செய்து தங்கள் முகத்துக்கு திரும்ப போயிடுவாங்க. அவங்க திரும்ப தேடுறப்ப நான் அவங்ககிட்ட வருவேன். நான் திரும்ப போயிடுவேன், தவறு பண்ணுற இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஆனால் அவர்கள் தேடும் பொழுது நான் திரும்ப வருவேங்கிறார். அந்த சகையு திரும்பி வந்த பொழுது இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன் சொன்னார். அந்த சால்வேஷன் எனக்கு வேணும்ப்பா. அந்த சகைக்கு எடுத்த சேவியர், அந்த சால்வேஷன் அந்த ஏழை தாய்க்கு சொன்னீங்க, அந்த பாவியான பெண்ணுக்கு சொன்னீங்க, சின்னர் உமனுக்கு சொன்னீங்க, இனி பாவம் செய்யாதே, பயப்படாதே, நீ போ, உன் பாவம் உனக்கு ரட்சிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. ஒருவேளை அந்த அக்கிரமத்தின் நிமித்தை எனக்கு விடுதலை கொடுங்க நீங்கள் கேட்கிறப்போ, இந்த 4வது வாரம் லெந்து நாட்களில் இந்த முதல் நாள் நற்செய்தி கூட்டத்தில், நாளைக்கு ஒரு நற்செய்தி கூட்டம் மாலையில் இருக்குது. இன்னைக்கு யார் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. நம்முடைய பாவத்தை நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தை நிமித்தம், நம்முடைய அநியாயத்தை நினைத்து, எனக்கு இப்படிப்பட்ட அநியாயங்கள் இருக்கு, என் மாமியாருக்கு நான் உணவு கொடுக்கல, என் மருமகளை நான் வாழ விடலை, அதனால எனக்கு இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை, என் கணவரை நான் ஏமாத்தி இருக்கிறேன், அதனால எனக்கு இவ்வளோ கஷ்டம் வேதனை, என் கணவருடைய தம்பியை என் கணவர்கிட்ட போட்டு கொடுத்து என் கணவரால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கேன், ஒன்றுமில்லாத ரோட்டில் இருக்கிறேன், ஆனாலும் என் பிள்ளைகளுக்கு உள்ள கஷ்டம். யாரு நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த மக்களுக்கு அதான் சொல்ல, நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு என்னை திரும்பினால் பரலோகத்தை நான் கேட்டு இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். நமக்கு சேமத்தை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஜீவனுள்ள ஆண்டவர். இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பன் நோக்கி பார்க்கிறப்போ, நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவத்தை நோக்கி நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று, தகப்பனே நான் என்னை நினைச்சு வந்திருக்கிறேன்ப்பா, என்னை நினைச்சு பார்க்கிறேன் தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க. என் குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள், என் குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனைகள், என் குடும்பத்தில் எனக்கு என் கணவருக்கு இருக்கிற பிரச்சனைகள், எங்க கிராமத்துல வாங்க அந்த ஃபண்டு என்னால கொடுக்க முடியல, அதனால அந்த கிராமத்தால தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா? நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன். உண்மை நம்பி வந்த மக்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லப்பா, ஒரு விசை கூட என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க, உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு அவரை ஆண்டவரை அற்புதத்தோடு விசுவாசத்தோடு யார் பார்க்கிறோமோ அந்த மக்களுக்கு நிச்சயமாகவே விசுவாசத்தோடு நீங்க எங்க வியாதி, எங்க கண்ணீர், எங்க பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல கைகளை வைத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் தகப்பனே, நீங்க இந்த தூய பவுல் ஆலயத்துக்குள்ளே உம்முடைய வீடு தகப்பனே, உம்முடைய வீட்டிற்குள்ளே நீங்க அசைகாட்டி கொண்டிருக்கீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை முறை வேதனையின் மத்தியில் இங்க வந்து நான் ஜெபித்த பொழுது எனக்கு விடுதலை கொடுத்திருக்கீங்க. அந்த விடுதலை இனி நான் வாழக்கூடாது, என்னுடைய கடன் நிமித்தம், என்னுடைய பிரச்சனை நிமித்தம் நான் இனி வாழக்கூடாது நினைச்சு இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நினைவுகளை என்னை விட்டு கடந்து போகணும்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறப்போ அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து நமக்கு ஒரு அற்புதம், ஒரு அடையாளத்தை செய்கிற ஆண்டவர். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் விசுவாசத்தோடு தன்னை நினைத்து உம்மிடத்தை திரும்பினாங்களோ, கோராசாகியே உன்னை நினைத்து நீ திரும்பி தரப்ப நீ வெட்கப்படுவாய். என் பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாருங்க, எவ்வளோ சந்தோஷம். என் வியாதியை ஆண்டவர் குணமாக்கியிருக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷம். என் பிள்ளைக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறாருங்க, எவ்வளோ சந்தோஷம். ஒரு விசை கூட என் கணவருக்கு எனக்கு நல்ல உறவை தந்திருக்கிறார், எவ்வளோ சந்தோஷம். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை இறங்கட்டுப்பா, உம்முடைய இறக்க இறங்கட்டும் தகப்பனே.
உங்களுடைய வழிநடத்தில் இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ப்ளஸ் பண்ணுங்கப்பா. இந்த முதல் நாள் நற்செய்தி கூட்டத்தில் கண்ணீரோடு வந்தேன். நான் ஜெபிக்கிறப்ப எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. என் தலைவலி எனக்கு மாற்றப்பட்டிருக்கு. நன்றி 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 என்று ஒரு சகோதரி சொல்லி கொண்டிருக்காங்க. எனக்கு உதிர்வு போக்கள் இருக்குது, அதற்கு சில அறிகுறிகள் அது மாற்றப்பட்டிருக்கிறதை நான் உணர்கிறேன் என்று ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரிக்காக தகப்பன மருத்துவமனையில் என்னுடைய கணவர் அட்மிட்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. பேரல் அட்டாக் ஆகி அவருக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. விடுதலை கிடைக்கிற நம்பிக்கையோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தோத்திர பலி செலுத்துகிற நம்பிக்கையோடு தகப்பன இது அந்த சுவிசேஷ பணிக்கு நான் கொடுக்க போகிறேன். அதன் மூலம் எனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக விசேஷமாக எங்களிடையே இருக்கிற எங்களுடைய ஹாஸ்டல் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணுங்கள். அந்த பிள்ளைகளோடு உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும், உங்களுடைய கிருபையின் கரம் இருக்கட்டும், பாதுகாக்கிற கரம் இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமேன் ஆமேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்